கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே சிம்சோனுக்கு 2 வெங்கல விலகுகள் போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். சிம்சோன் முன்குறிக்கப்பட்ட ஒரு பாத்திரம், உருவாக்கும் முன்னே பெயர் சொல்லி அபிஷேகம் பண்ணப்பட்டவன். தேவன் அதிக பலன் கொடுத்திருந்தார். மக்கள் நியாயம் விசாரிக்க தெரிந்து கொள்ளப்பட்டவன். விடுதலை செய்ய வேண்டியவன், கட்டுகளை அவிழ்க்க வேண்டியவன். ஆனால் எங்கே இருக்கிறான்? கட்டப்பட்டு இருண்டு கிடக்கும் சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருந்தான். அவன் வாழ்க்கையே இருண்டு போய்விட்டது. இன்று அதே அழைப்பு நமக்கு கொடுத்திருக்கிறார். மக்களுடைய கட்டுகளை அவிழ்க்க வேண்டிய நாம் சிம்சோனை போலவே பாவம் விட முடியவில்லை, மதுபானம் விட முடியவில்லை, சினிமா காதல் விட முடியவில்லை. பாவம் செய்யும்போது சுகமாயிருக்கும், அது உங்களை கட்டிவிடும். அப்படியானால் நீங்களும் இருளில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். பாவத்தை உதறி தள்ளிவிட்டு எழுந்திருங்கள், உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்களுடைய நிர்விசாரத்தை உணர்த்தி பாவத்தை விட்டு வெளியே வர எச்சரித்ததற்காக நன்றி அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.